ஹோல்ட் ஆன். தமிழக அரசியல்ல இப்போ உதயசூரியன் போடப்போற அந்த 170 சீட் மாஸ்டர் பிளான் கூட்டணி கட்சிகள மொத்தமா ஆடிப்போக வச்சிருக்கு. நாங்க 170ல நிப்போம், நீங்க மீதி இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் போடப்போற அந்த ஸ்கெட்ச் சிறு கட்சிகள விழுங்கும் வேலையா? த டிஎம்கே மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃபார் 2026. இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். வணக்கம், இது உங்கள் மேக்சிமஸ். 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெல்வோம் 200 அப்படிங்கிறது தான் திமுகவோட அதிகாரப்பூர்வ இலக்கு. ஆனா அந்த 200 எட்டணும்னா திமுக தனித்து 170 முதல் 180 தொகுதிகள்ல போட்டியிடணும்னு ஸ்டாலின் இப்போ ஒரு இரும்புக்கரம் பிளான் வச்சிருக்காரு. இது கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய நிலநடுக்கத்தையே உண்டாக்கியிருக்கு. லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. தனி மெஜாரிட்டி, ஸ்டாலினின் பிடிவாதம். 2026ல விஜயின் தவேகா மற்றும் அதிமுகவின் மெகா கூட்டணி சவால்களை முறியடிக்க திமுக தனியாகவே ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்களுக்கும் மேலாக, அதாவது குறைந்தது 150+ இடங்களில் வெற்றி ஜெயிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்காகத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைச்சிட்டு திமுக 170 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல நிக்கப் போகுது. 2. சிறு கட்சிகளுக்கு உதயசூரியன் செக். கடந்த முறை மாதிரி இல்லாம இந்த முறை மதிக, விசிகே மற்றும் பிற சிறு கட்சிகள உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்க அப்படின்னு திமுக அழுத்தம் கொடுக்க போறதா தகவல். ஆனா இது அந்தந்த கட்சிகளின் தனித்துவத்தை விழுங்கும் செயல்னு விசிகே போன்ற கட்சிகள் இப்போவே முழுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சின்னம் மாறினா சீட்டு கிடையாதுங்கிற துணியில திமுக கராரா இருக்கு. 3. காங்கிரஸ் மற்றும் விசிகேவின் நிலைப்பாடு. காங்கிரஸ் 40 சீட் கேக்குது, விசிகே இரட்டை இலக்க சீட் கேக்குது. ஆனா ஸ்டாலினின் 170 சீட் பிளான் படி பார்த்தா காங்கிரசுக்கு 20-25 சீட்டும் விசிகேவுக்கு 5-6 சீட்டு தான் கிடைக்கும் போல இருக்கு. த சீட் ஷேரிங் வார் ஹாஸ் ஜஸ்ட் பிகன். 4. மாவட்ட செயலாளர்களுக்கு வார்னிங். கூட்டணி கட்சிகளின் சதிவலைக்குள்ள சிக்காதீங்க, 234 தொகுதிகள்லையும் நானே நிக்கிறதா நினைச்சு வேலை செய்யுங்கன்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஸ்டாலின் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா பேசியிருக்காரு. 5. டார்கெட் 200 மாஸ்டர் பிளான். 170ல திமுக நின்னாதான் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 200+ இடங்களை ஈஸியா பிடிக்க முடியும்னு ஐபேக் கொடுத்த ரிப்போர்ட்ட ஸ்டாலின் தீவிரமா நம்புறாரு. டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் திமுகவின் 170 சீட் மாஸ்டர் பிளான், இன்னொரு பக்கம் விஜயின் தவேகாவுக்கு குவியும் ஆதரவு. இதுக்கு நடுவுல மத்திய பட்ஜெட் 2026 பற்றிய விவாதங்கள் தமிழக அரசியலை இன்னும் சூடாக்கியிருக்கு. வில் த அலையன்ஸ் சர்வைவ் திஸ் சன் ஸ்ட்ரோக்? திமுக 170 இடங்கள்ல நின்னா கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு போகுமா, இல்ல வேற வழியில்லாம உதயசூரியன் சின்னத்திலேயே நிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி மற்றும் 2026 எலெக்ஷன் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய்.